அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். என்னன்னு கேட்டால், நம்ம திறமை இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் போற்றுகிற வகையில் நம்மளுடைய பெயர் வரும். தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டு. தோல்விகள் பல சந்தித்து அதில் அதன் பிறகு வெற்றி பெற்றால்தான் அது சரியான வெற்றி என்று சொல்லலாம். ஒரு முறை தோல்வியை சந்தித்துவிட்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது. 99 முறை சோர்ந்து போகாமல் இருந்தால்தான் 100வது முறை பிரகாசமாக எழுந்து நிற்க முடியும். அப்படி நின்ற அறிஞர்கள் எண்ணற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்தில். குறிப்பாக ஷேக்ஸ்பியர் அவரை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கிலாந்தில் பிறந்து குதிரை லாயத்தில் வேலை பார்த்து நாடகத்துறையில் கால் பதித்து நடித்து, அப்புறம் நாடக நூல் எழுதி, அப்புறம் நாவல் எழுதி 30 வயதில் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதராக உயர்ந்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர், ஹோம்லெட், ஒத்தல்லோ போன்ற நாவல்கள் எழுதி புகழ் பெற்றவர், ஆங்கிலாசிரியர். இன்றைக்கும் அவருடைய நூல்கள், அவர் எழுதின கவிதைகள், அவர் எழுதின நாவல்கள் எல்லாம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருக்குது இல்லையா? அதனால் திறமையோடு அறிவு, தெய்வ அருளும் கூட இருக்கணும். தெய்வ அருளும் திறமையும் அறிவும் இருந்துவிட்டால் நாம் சிகரத்தை விரைவில் எட்டிவிடலாம் என்று மனதில் கொண்டு சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.